அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, செல்ல பிராணிகளுக்கு ஹோமியோபதி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் பால் கொடுக்கக்கூடிய விலங்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விலங்குகளுக்கு பால் சுரப்பது குறைவாகவோ அல்லது மீடியமாகவோ இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? இவ்வளோதான் பால் இருக்குது, என்ன பண்ணுறது? இது ஆடோ மாடோ அல்லது பால் தரக்கூடிய இவங்களோ, ஏன் இன்னும் சொல்லணுன்னா நம்முடைய தாய்மார்கள் இவங்களுக்காக இருந்தாலும் சரி, அந்த பால் சுரப்பு குறைவாகவோ மீடியமாகவோ இருந்தால் அது நமக்கு பலன் தராது. ஒன்று மனிதர்களாக இருந்தால் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அந்த தாய்ப்பால் கிடைக்காது, அல்லது விலங்கினங்களாக ஆடு மாடு இதெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய குட்டிகளுக்கு அல்லது அதை வளர்த்தக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த லாபம் இருக்காது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் அந்த ஆடு மாடு போன்ற பாலூட்டிகள், பால் தரக்கூடிய விலங்கினங்களுடைய பாலை அதிகப்படுத்துவதற்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. அந்த மருந்தில் ஃபைட்டோலக்கா, அசஃபோட்டிடா என்ற இந்த இரண்டு மருந்தையும் அந்த விலங்கினங்களுக்கு கொடுத்து வந்தால் அல்லது அந்த தாய்மார்களுக்கு கொடுத்தால் நிச்சயம் பால் அதிகமாகி தேவையான அளவிற்கு அது பலனளிக்கக்கூடியதாக மாறும். அதனால் என்ன மருந்து பயன்படுத்துகிறீங்க? ஃபைட்டோலக்கா அல்லது அசஃபோட்டிடா என்கின்ற ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்துங்கள். சரிங்களா? நல்லது. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த பால் சில மாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கறவை இருக்கும், கறந்து முடித்த பிறகு பால் அது அடக்கிக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த விவசாயியோ அல்லது பால்காரரோ என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு திரும்பவும் மடிகை தண்ணி அடித்து அந்த பாலை சுரக்க வச்சு கறப்பாங்க. இயற்கையிலேயே அந்த மாட்டுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணம் இது. என்ன சார் இது, நமக்கு கிடைக்க வேண்டிய பாலை அடக்கி வச்சுக்கிறது நல்ல குணமாக இருந்தால் நம்ம மேலே அது அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குது. மொத்த பாலையும் கறந்துட்டு தான் பெத்த பிள்ளைக்கு ஒன்றும் தராமல் இவனுங்க ஏமாத்திடுவானுங்க என்ற மன அமைப்புடைய மாடுகள் தான் அது. அதனால் என்ன பண்ணும், ஒரு போர்ஷனை கறக்க விட்டுட்டு மீதியை அடக்கி வச்சிருந்து தன்னுடைய கன்றுகளுக்காக அது கொடுத்து வச்சிருக்கும். அப்படிப்பட்ட மாடுகள் நிறைய இருக்குது. அந்த மாடுகள் முழுமையாக பாலை அடக்காமல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், பால் கறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் பெல்லடோனா என்கின்ற ஹோமியோபதி மருந்தை அந்த மாட்டுக்கு தண்ணியில் கொடுத்துட்டிங்கன்னா அல்லது நாக்கில் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முழு பாலும் சுரந்துடும். சார் இது தொடர்ந்து 6 மாதம் கொடுக்கணுமானா தேவையில்லை. ஒரு 15-20 நாள், ஒரு மாதத்துக்கு அதை அப்படியே கொடுத்து வந்தீங்கன்னா அந்த பழக்கம் மாறிடும். ரெண்டாவது, தன்னுடைய குழந்தைக்கும் இவர்கள் பால் தருவார்கள் என்ற நம்பிக்கை அந்த விவசாயியின் மேலே, பால்காரர் மேலே ஏற்படும். அதன் மூலமாக அது மனமாற்றம் அடைந்து அந்த பாலை முழுமையாக கொடுக்கும். ஆகவே நண்பர்களே, இது பால் மாடுகளை வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்யக்கூடிய, அதன் மூலம் தங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.